என்டிஏ கூட்டணி அண்ணாமலை அவர்கள் டிடிவி அழைத்ததாகவும் அதுக்கு அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளை ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசினாரா? அழைத்தா நீங்கள் மீண்டும் கூட்டணி வருவாங்க, மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்கள் அழைத்தால் வருவீங்களா? தற்சமயம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, வைகை செல்வன் சொல்கிறாருங்க, பிரிந்து போனவர்கள் வர்றதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காருங்க. வைகை செல்வன் எந்த கட்சிக்கு இருக்கார்? அவர் அதிமுகவில் இருக்காரு. பிரிஞ்சு என்ன பொறுப்பில் இருக்காரு? அவர் பவர் கொடுத்துருக்காங்களா கூட்டணி பற்றி பேசுறதுக்கு? செய்தி தொடர்பாக துறையூரில் அது விரிவான அறிக்கை நேற்று நான் வெளியிட்டிருக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை தானே. மற்ற கட்சிகள்லாம் பிரச்சாரமே தொடங்க ஆரம்பிச்சாங்க. தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? இல்லை, நம்ம தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? 6-7 மாதம். 7 மாதம் இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுங்கள். அப்புறம் என்ன? ஐயா தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கேள்வி கேட்கறது நான் பேசுகிறேன். சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்கிறீங்க? கூட்டணி சேரக்கூடாது, கூட்டணி சேர்க்கக்கூடாதுன்னு. யார்? சிவி சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்போ கூட்டணி சேருங்க. விஜய் அவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கும் போது நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பதாக ஒரு பிரச்சாரம். அது எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் தேவையில்லாத கட்டுப்பாடுகள், தேவையில்லாத நான் கருத்து. அது டிஎம்கே பயப்படுதா? அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு டிஎம்கே தான் எதிரி அப்படின்றாரு. அதுக்கு டிஎம்கே தான் பதில் சொல்லணும். இல்லை, நம்ம ஏடிஎம்கே பற்றி அவர் பேசாத காரணம் என்ன வருது? அது அவரைத்தான் கேட்கணும். ஏன் நீங்கள் விஜய் கூட சேர்ற மாதிரி கூட ஒரு பலமான வதந்தி? நீங்களே வதந்தின்னு சொல்லிட்டீங்க. வாங்க.